வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய குலதெய்வம் எப்பவுமே நம்ம கூட இருக்கவும், அவங்களுடைய அருள் நமக்கு எப்பவுமே கிடைக்கவும், எந்தவித துன்பமோ இல்ல எந்தவித ஒரு தடங்களோ எந்த பிரச்சனையும் இல்லாம நமக்கு எப்பவுமே நம்ம குலதெய்வம் நம்மோடயே இருக்கிறதுக்காக ஒரு பரிகாரம் ஒண்ணு பண்ண போறோம். ஒரு சின்ன பூஜை ஒண்ணு பண்ண போறோம். அந்த பூஜையை எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹரோமா ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட சிஸ்டர் தான் உங்களுக்கு சொல்ல போறாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க சிஸ்டர். இந்த மாதிரி நூல் வந்து ஹோல்சேல் பூக்கடைகள்ல கிடைக்கும். ஒத்த நூல் இது. இந்த மாதிரி நூலை வந்து நீங்க முழம் போடுற மாதிரி இப்படி கையில அளந்துக்கணும். கரெக்டா முட்டி அளவுக்கு அளந்துக்கணும். அளந்து திரும்பவும் அதே மாதிரி கொண்டு வரணும். இந்த மாதிரி 5 தடவை பண்ணணும். இது 2, அப்புறம் இது திருப்பி அதை அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு திரும்பவும் இது 3 ஆயிடுச்சுங்களா, திரும்பவும் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இது 4, திரும்பவும் திருப்பியும் அளந்தீங்கன்னா இது 5. இந்த 5வது இதுல நீங்க வந்து கட் பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து நீங்க கட் பண்ணிட்டு ரிசல்ட் வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இது அப்படியே வந்து அதாவது ஒரு நிமிஷம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி இந்த முட்டி இது வரைக்கும் ஒரு முழம், அந்த மாதிரி 5 முழம் போட சொல்றாங்க. அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி மஞ்சள்ல நினைக்க சொல்றாங்க. ஃபுல்லா உங்களுக்கு மஞ்சள் வந்து அந்த நூல்ல வந்து படணும். இந்த மாதிரி நம்ம இப்படி பண்றோம்னா இது வந்து வெள்ளை நூலா இருக்கிறதுனால மங்களகரமான விஷயம் நம்ம செய்யறதுனால இதை வந்து மஞ்சள்ல அந்த நூலோட இது வந்து மாறாம உங்களுக்கு அந்த அந்த எட்ஜி வந்து கரெக்டா ஒரு முழம் 5 வாட்டி பண்றாங்க. அப்படியே மாறக்கூடாது. 5 வாட்டி பண்ணது இது வந்து 5 நூல் இருக்கு. அப்படியே என்ன பண்ணுறேன்னா மஞ்சளை போட்டு அப்படியே சுற்றி இதை வந்து பூஜை ரூம்ல வச்சிடணும். இதை நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்க வீட்டுல எத்தனை நபர் இருக்காங்களோ, குழந்தைங்க பெரியவங்க எத்தனை நபர் இருக்காங்களோ, இதே மாதிரி நீங்க செஞ்சு நீங்க வந்து பூஜை ரூம்ல வைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி முழம் நூலை அதை அப்படியே கொண்டு வந்து கீழே அந்த எட்ஜி, கீழே இந்த எட்ஜி, திரும்பவும் மேல இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே கீழே. இது 3வது. திரும்பவும் அதை அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா இது 4வது. அப்படியே இதை கீழே கொண்டு வந்தீங்கன்னா 5வது. இந்த 5வது நீங்க கட் பண்ணி இதை அப்படியே பிடிச்சிக்கணும். இந்த 5 இந்த எட்ஜை கட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணீங்கன்னா 5 முழம் போட்டீங்கன்னா எப்படி வரும் இந்த மாதிரி. சரி, இந்த பூஜையை நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பூஜையை நம்ம ஏன் பண்றோம்னா, நம்ம வந்து குலதெய்வத்தோட அருள் என்னைக்கும் நம்மளோட பக்கபலமா அது இருக்கும். நம்ம தெய்வமே நம்மளோட கூட இருக்கிற மாதிரி இந்த கயிறு வந்து அவங்கள நினைச்சுதான் நம்ம கட்டிக்கிறோம். அதனால நம்ம வெளியே போகும்போது எல்லா விசேஷத்துக்கும் இது வந்து நம்ம கூடவே இருக்கும். நம்ம இதை கையில கட்ட போறதுனால தெய்வத்தோட அருள் நமக்கு எப்பவும் இருக்கும். வெளியே போனாலும் எங்க எப்ப என்ன பிரச்சனைனாலும் நமக்கு தெய்வத்தோட அருள் என்னைக்கும் கூடவே இருக்கும். நம்ம அவங்கள நினைச்சுதான் இந்த கயிறை நம்ம வந்து கட்டிக்கணும். மாசம் இதை வந்து நம்ம தமிழ் மாதத்துல அவங்க குலதெய்வத்தோட நாள் நூல் இருக்கும். ஒருத்தருக்கு மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, அவங்க தெய்வத்தோட முதல் வாரம் எந்த கிழமையோ அந்த கிழமை இந்த பூஜையை வந்து ஈவினிங்ல வந்து இந்த மாதிரி செஞ்சு இந்த கயிறை வந்து கட்டினோம்னா நமக்கு ரொம்ப விசேஷம். குலதெய்வத்தோட அருளும் ஈஸியா நமக்கு கிடைக்கும். இப்ப
இப்போ பார்த்தீங்கன்னா நான் குலதெய்வ விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இதுக்கு நெய்வேத்தியமா நான் கல்கண்டு வச்சுருக்கேன். அவங்க ரெடி பண்ண கையிலெல்லாம் தட்டில் வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும். உங்களால் முடிஞ்சால் பால், பழம், உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உங்களுடைய குலதெய்வத்தோட ஸ்லோகம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை சொல்லி முடிச்சுட்டு தெய்வத்தை நல்லா வணங்கிட்டு நீங்க கற்பூர தீபாராதனை காமிச்சிட்டு அந்த கற்பூர தீபாராதனை காமிக்கணும். இதை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு பெரியவங்களுக்கு தான் முதல்ல கட்டணும். வீட்டு தலைவருக்கு முதல்ல கட்டணும். அதுக்கப்புறம் தலைவி கட்டிக்கணும். கட்டு, இன்னொரு முடி போடு. இப்போ அவங்க குட்டீஸ்க்கு கட்டிட்டு இருக்காங்க. இதை மாசம் மாசம் கட்டணுமா? எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணணும்? இது தமிழ் மாதத்துல வரும். அதனால அந்த அவங்களுக்கு விசேஷமான நாள் முதல் வாரத்துல அவங்களுக்கு விசேஷமான திங்கக்கிழமை இல்லை செவ்வாய், சில பேருக்கு வெள்ளிக்கிழமை, அந்த வாரத்துல ஈவினிங் 6 மணிக்கு இந்த பூஜையை பண்ணி இந்த மாதிரி கயிறு கட்டிக்கணும். மாசம் கட்டினீங்கன்னா ரொம்பவே விசேஷம். உங்களுக்கு குலதெய்வம் உங்க கூட எப்பவும் இருப்பாரு. நீங்க எப்ப எங்க வெளியே போயிட்டு வந்தாலுமே உங்க கூடவே எப்பவும் குலதெய்வம் இருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.